வணக்கம் நல்லுள்ளங்களே. நாங்கள் இன்றைக்கி எங்கே போனோன்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை நம்ம இன்றைக்கி கோவிலுக்கு போனோம். காலையில் சாப்பாடு கொடுத்துட்டோம். இன்றைக்கி காலையில் நம்மளால் கோயிலுக்கு போக முடியலை. அதனால் சாயங்காலமாக குன்றத்தூர் முருகன் கோயிலுக்கு போனோம். அதிகமான வெயில் இருந்ததுனால குன்றத்தூர் முருகன் கோயிலுக்கு சாயங்காலமாக நம்ம போனோம். சூப்பர் தரிசனம். கூட்டம் அதிகம் இல்லை, ஆனாலும் நிற்க முடியலன்னு சொல்லிட்டு டிக்கெட் எடுத்து தான் போனோம். என்ன பண்ணேன், பொது வழியில் கொஞ்சம் கூட்டம் அதிகமாக இருந்துச்சு. ஆனால் அந்த டிக்கெட் எடுத்து போகிறதுல அவ்வளோ கூட்டம் கிடையாது. உடனே போயிட்டு சாமி கும்பிட்டுட்டு நல்லா சுற்றி கும்பிட்டுட்டு அப்படியே திரும்ப வந்தாச்சு. நல்லா சந்தோஷமாக இருந்துச்சு, மன நிறைவாக இருக்குது அந்த செவ்வாய்க்கிழமை. ஆனால் அந்த முருகரை போய் பார்த்துட்டு வந்தால் சூப்பரு. அந்த இங்கெல்லாம் பக்கத்தில் யாரும் இருந்தீங்கன்னா வாங்க, தூரத்தில் இருந்தாலும் ஒரு தடவை கண்டிப்பாக வாங்க, குன்றத்தூர் முருகனை தரிசனம் பண்ணுங்க, எங்கள் முருகனை வந்து பார்த்துட்டு போங்க. பக்கத்துலேயே ஆமாம், அதனால நல்லா இருந்துச்சு. நாங்கள் நல்லா போய் சுற்றி கும்பிட்டுட்டு சாமியெல்லாம் பார்த்துட்டு அப்புறம் இன்றைக்கி பிரியாணி, அது என்னது, புளியோதரை ரசிகை வரவில்லை. அவள் தான் வந்தால் தான் புளியோதரை வாங்கி சாப்பிடுவா. நாங்கள் வாங்கி சாப்பிட்லாம். சிவா வர்றதுனால நானும் பவி மட்டும்தான் போயிட்டு சாமி கும்பிட்டுட்டு வந்துட்டோம். வர்ற வழியிலேயும் கடைகளில் பார்த்து ஒரு கடையில் இந்த சாப்பாடு பாத்திரம் இல்லைன்னு சொல்லிட்டு இருந்தோமா, அந்த சாப்பாடு பாத்திரம் வாங்கிட்டு ஒரு காய்கறி கடைக்கில் போயிட்டு காயெல்லாம் வாங்கிக்கிட்டு அப்படியே வீட்டுக்கு வந்தோம் நாங்கள். ஆமாம், கோயிலில் உள்ள கிளிப்பிங்ஸ் எல்லாம் நீங்கள் பாருங்கள், நல்லா இருந்துச்சு, சூப்பராக இருக்குது. அதுக்கப்புறம் அப்படியே வர்ற வழியில் நம்ம காய்கறி கடைக்கு போனோம். காயெல்லாம் பார்த்தா நமக்கே அழுகையாக வருது. பாவம், இந்த வெயிலுக்கு எல்லா காயும் வாடி போயிருக்கு. எனக்கு பிடிக்கலை. நான் மோஸ்ட்லி வாங்க மாட்டேன், இந்த மாதிரி கடைகளுக்கு போக மாட்டேன். வாங்கிட்டு என்ன தக்காளி ஏதாவது 2 நாளைக்கு 2 டேஸ்க்கு காய் வாங்குன்ட்டு தான் போனேன். அங்கே ஒன்றுமே சரியில்லை, எல்லாம் வாடி போய் பாவமாக இருந்துச்சு காய்கள்லாம் பார்க்க. சரின்னுட்டு அப்படியே ஒரு தக்காளி மட்டும் 1/2 கிலோ தக்காளி வாங்கிட்டு இந்த மாதிரி கோயிலுக்கெல்லாம் போயிட்டு எல்லா வேலையும் முடிச்சாச்சு. இந்த நைட்டு டிஃபன் ரெடி பண்ண போகிறோம். தக்காளி சட்னி, தோசை. அதுக்கப்புறம் இந்த மாதிரி விளாக்ஸு அண்ட் ஃபன் வீடியோஸ் எல்லாம் பார்க்கறதுக்கு நீங்கள் மேகலை ரேண்டம் தட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். உங்கள் ஆதரவு என்றைக்கும் எங்களுக்கு இருக்கணும். ஓகேவா? பாய். உங்கள் வீட்டில் என்ன சாப்பாடுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் வீட்டில் என்ன சாப்பாடு, இந்த லீவுலலாம் எங்கெல்லாம் போகிறீங்க அப்படின்னு. நாங்களாம் இந்த லீவில் எங்கேயும் போகிறோம், எப்போவுமே எங்கேயும் போக மாட்டோம். அதெல்லாம் நாங்கள் இப்போ இன்னொரு சஸ்பென்ஸ் காத்துக்கிட்டு இருக்கு, போவோம் நாங்கள். இந்த மேலே போக மாட்டோம் நாங்கள். இல்லை, இன்னொரு சீக்கிரம் ஒரு குட்டி விலாக் வரும், நல்ல ஒரு குட்டி விலாக். அதுக்கப்புறம் எம்ஜிஎம் போவோம். போவோம், ஏதாவது ஒரு லாங் டிரைவ். செமஸ்டர் எக்ஸாம் நடக்கும், லாங் டிரைவ் முடிஞ்ச பிறகு முடிஞ்ச பிறகு ஏதாவது கோயில். நோ அதிரன். ஓகே, பாய். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறந்துடாதீங்க. சொன்னது யாரும் மறந்துடாதீங்க.